ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு முட்டை போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். நம்ம எப்பயுமே செய்கிற பஜ்ஜி போண்டா மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக மாவு தயார் பண்ணி இந்த முட்டை போண்டா செய்ய போகிறோம். இப்போ இந்த முட்டை போண்டா செய்கிறதுக்கு நான் இங்கே 4 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி முட்டையை பாதியாக கட் பண்ணாமல் முழுசாக வேக வச்ச முட்டையிலையும் முட்டை போண்டா செய்யலாம். இப்போ இந்த முட்டை போண்டாக்கு நம்ம மாவை தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா. உங்களுக்கு சாட் மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனா 1/4 டீஸ்பூனே சரியாக இருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாவை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்து ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ போண்டா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. முட்டைகளை இந்த மாதிரி பிடிச்சி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. போண்டா எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறமா அதை எடுத்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் போண்டாவை வச்சோம் அப்படின்னா அதிகப்படியான எண்ணெயை டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம போண்டாக்களை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட அருமையான முட்டை போண்டா தயாராகிடுச்சு. இந்த முட்டை போண்டாவை தேங்காய் சட்னி இல்லைனா கெட்சப்போடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த முட்டை போண்டா ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.